பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு. அதை படிக்காதவங்க படிச்சு பாருங்க. சூப்பர் சூப்பர். அதுல குறிப்பா உன்னை பத்தி சொல்லணும்னா, ஒரு இளைஞனுக்கு எதிரா தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அந்த குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்.